பிரதமர் மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா மற்றும் பாஜக ஆட்சி செய்யும் பல்வேறு மாநில அரசுகள் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதாக அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சிறப்பு நேர்காணலில் பங்கேற்று பேசிய அவர், காங்கிரஸை விட அதிக ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள இயக்கமாக தற்போது பாஜக உருவெடுத்துள்ளதாக கூறினார். ஊழல் செய்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. என்னிடமிருந்து நிச்சயமாக ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனை இருக்கிறது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டார். அப்படி சொல்லிச்சுன்னா அவர் தன்னைத்தானே கூறுகிறதா அர்த்தம். ஏன்னா இப்ப ராகுல் காந்தி 1000 குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைக்கிறாரே மோடி அரசின் மீது, அந்த மோடி மீதும் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அமித்ஷா குஜராத்தை ஆளுகிற அந்த பிஜேபி ஆட்சி மேலும் இருக்கிறது. பல பிஜேபி ஆட்சி மீது நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகளை அள்ளி அள்ளி வீசுகிறார் ராஜீவ்காந்தி. அதையெல்லாம் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரஃபேல் மட்டுமல்ல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அதனால் எங்களுக்கு அச்சமும் இல்லை, பயமும் இல்லை, எங்களை குறித்து மோடி சொல்லவும் இல்லை. இல்லை, உங்களை பற்றி சொன்னார், நானும் சொல்ல. பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஊழல் பற்றி பேசுகின்ற பொழுது அந்த கேள்வி வருது. தமிழகத்தில் தொடர்ச்சியாக அந்த வாதங்கள் வைக்கப்படுகின்ற பொழுது தமிழகம் ஆஃப்கோர்ஸ் அது ஒரு விவாத பொருளாக வந்துச்சு. அமித்ஷா தமிழகம் ஊழல் மிகுந்த மாநிலமாக சொன்னார் என்று மொழிபெயர்த்த பொழுது ஹெச் ராஜா சொல்றார், கடந்த முறை தமிழகத்தில் ஊழல் நிறைந்திருக்கிறது, ஊழல் மிகுந்த மாநிலமாக மாறிவிட்டது என்று சொன்ன பொழுது அது குறித்த கேள்வி வைத்த போது பாஜக அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை என்று அமித்ஷா மறுத்து விட்டார் என்று திருப்பி ஒரு விளக்கமும் சொல்லப்பட்டது. ஆனால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் பிரைம் மினிஸ்டர் அப்படி பேசுறார் இல்லையா? ஸோ அப்போ ஊழலை மையப்படுத்தி பாஜக இங்கே பிரச்சாரத்தை செய்வதற்கான ஒரு திட்டமாக அதை பார்க்க முடியவே முடியாது. எந்த ஊழலையும் எடுத்து சொல்ல முடியாது, மையப்படுத்த முடியாது. அப்படி என்றால் அவர்கள் விரலை தங்கள் முதுகை பார்த்து தங்கள் முகத்தை பார்த்தே நீட்டிக்கொள்கிறார்கள் என்றுதான் பொருளை ஒழிய, ஊழல் குற்றச்சாட்டுகள் மிக அதிகமாக இருந்த தேசிய இயக்கம் காங்கிரஸ், அதைவிட அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற தேசிய இயக்கமாக இப்பொழுது பிஜேபி இருக்கிறது. அந்த ஊழல் குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்து தேர்தலை 2 கட்சிகளுமே இந்தியாவில் சந்திக்க முடியாது. பாஜகவுடன் கூட்டணி என்று இதுவரை அதிமுக எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று தெரிவித்த பொன்னையன், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை வந்தால் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்று வலியுறுத்துவோம் என்று கூறினார். பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறோம் என்றோ கூட்டணி என்றோ இதுவரைக்கும் யாருமே பேசல, எந்த தலைவர்களுமே பேசல. ஒருவேளை உங்களை போன்றவர்கள் கட்சிக்குள் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நமக்கு செட்பேக், நாம அந்த கூட்டணி வைக்க வேண்டாம் என்று உங்கள் கருத்தை பதிவு செய்வீர்களா? எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? எங்களுடைய கருத்து மக்களுடைய கருத்து இது என்று நாங்கள் பிரதிபலிப்பது தானே எங்களது கடமை. சொல்லுவீங்க.